கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 107:29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அன்பானவர்களே, ஆண்டவரை குறித்து தேவனுடைய மனுஷனுடைய வெளிப்பாடு. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், கொந்தளிப்பை அமர்த்துகிறவராகவும் அலைகளை அடக்குகிறவராகவும் இருக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய வல்லமை இப்படிப்பட்டது என்று தேவ மனுஷன் சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் பார்க்கிற போது கர்த்தர் என்ன செய்கிறார், அன்றைக்கு என்ன செய்தார்னா அவரே அந்த காரியத்தை செய்கிறார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, நாமே அதை செய்ய முடியுமாம். ஆம், இறையாதே அமைதலாயிரு என்று ஆண்டவர் அந்த இறைகிற காற்று, கொந்தளிப்பு, அலைகள் இவையெல்லாம் படகுல மோதின போது சீசர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை, இறையாதே அமைதலாயிரு என்று அதிகாரத்தை பயன்படுத்தி காட்டினார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அவ்வப்பொழுது நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகள் நம்மை எதிர்கொள்ளும் போது சில நேரங்களில் நமக்கு சோர்வுகள் வருகிறது, விரக்தி வருகிறது, வியாதியோ அல்லது பலவீனமோ பாதிக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை நமக்கு அது நிமித்தமாக வருகிறது. இப்படி பல்வேறு விதங்களிலே தொடர்ச்சியாக நமக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போதெல்லாம் யாரோ ஒருவருடைய உதவியை நாம் தேட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. மற்ற மனிதர்களுடைய உதவியோ மற்ற வேறு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு விடுதலையின் அனுபவத்தை பெறவோ நாம் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. மாறாக நமக்குள்ளேயே கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இறையாதே அமைதலாயிரு என்று அன்றைக்கு கொந்தளிக்கிற காற்றை, அந்த பெரு இறைச்சலை, போராட்டத்தை அந்த சமுத்திரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சார், அடக்கி காட்டினார்ல. அதே போல நாமும் நமக்கு வரக்கூடியதான போராட்டங்களை அவருடைய நாமத்தை பயன்படுத்தி சொல்லுவோம். அது அப்படியே அமரும். ஆம், அது வியாதியாக இருந்தாலும், சத்துருவின் போராட்டமாக இருந்தாலும், எந்த விதமான பில்லி சூனிய ஏவல் மந்திர தந்திரமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி இறையாதே அமைதலாயிரு என்று சொல்ல அது அடங்கும். நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், நமக்கு ஒரு ஆறுதல், அடைக்கலம் கிடைக்கும். ஆம் பிரியமானவர்களே, எந்த விதத்திலும் நமக்குள்ள ஒரு இழப்பு வராதபடிக்கு அந்த வார்த்தைகள் நம்மை பாதுகாக்கும். ஆகவே இந்த நல்ல நாளிலே நாம் கற்றுக்கொள்கிறோம், எனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போதும். ஒரு வழியாக பிரச்சனை வரும், 7 வழியாக அது திரும்பி ஓடி போயிடும். ஏனென்றால் நான் நம்புகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய பெயரை, அவருடைய நாமத்துக்குள்ளே இருக்கிற வல்லமையை நான் நம்புகிறேன் என்று சொல்லி எழும்புவோம். எதிராக இருக்கிற பிரச்சனை பார்த்து பார்த்து சொல்லுவோம், விரட்டி அடிப்போம். வெற்றி தானாக வரும். ஆகவே நாம் யாவருமே வெற்றி பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த வெற்றியெல்லாம் சிலுவையிலே நமக்கு இயேசு கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்து விட்டார். அதை விசுவாசித்து அறிக்கை செய்து வெற்றி பெறுவோம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. சங்கீதத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். நீர் ஆண்டவரே கொந்தளிப்பை அமர்த்தக்கூடியவராகவும் அலைகளை அடக்கக்கூடியவருமாய் இருக்கிறீர். அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமை எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறீர். நாங்களும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி வெற்றி காண எங்களுக்கு வழிவாசலை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறீர். நாங்கள் அதிகாரத்தை எடுத்து அதட்டட்டும், வெற்றி மேல் வெற்றி அடைந்து உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும், ஆசீர்வாதமாய் சுகமாய் வாழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.